மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. ஸோ இன்றைக்கி லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு லுக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் நம்ம வந்து க்ளீனான ஃபேஸில் தாங்க நம்ம மேக்கப் ஆரம்பிக்கணும். ஸோ நான் வந்து என்கிட்ட இருக்க ஒரு வெட் டிஷ்யூ வச்சு நான் ஃபேஸில் வந்து இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து எக்ஸஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆஃப் பண்ணுறேன். பிகாஸ் நம்மளோட ஸ்வெட்டு இல்லைனா கொஞ்சம் தூசிகள்லாம் இருக்கும். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து PACயோட aqua மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு வாட்டர் பேஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை நம்ம ஃபேஸில் போட்டோன்னே நல்லா சில்லுன்னு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். மேக்கப்புக்கு நல்ல ஒரு பேஸாகவும் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைமருக்கு இங்கே கலபாரோட ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது சிலிக்கான் பேஸ் ப்ரைமர். நம்ம முகத்தில் வந்து ஆயிலினஸ் செக்ரீட் ஆகுதா இருக்கட்டும், இல்லைனா நம்ம ஃபேஸில் வந்து போர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைமர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரைமராக இருக்கும். அண்ட் ஒரு ஸ்மூத் கேன்வாஸ் வந்து க்ரியேட் பண்ணும். நம்ம ஃபவுண்டேஷன்லாம் வந்து போடுவோம் இல்லையா, அது வந்து ஈஸியாக நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்காகட்டும் அப்புறம் ஃப்ளாலெஸ்ஸாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ப்ரைமர்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கலர் கரெக்ஷனுக்கு நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறது இன்சைட்டோட கலர் கரெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 199 rupees தான். பட் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு குவாடில் மல்டிபிள் பர்பஸ் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மேக்கப்புக்கு வந்து இங்கே ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு குவாட் இன்சைட்டோட கலர் கன்சீலர்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இருக்க ஒரு ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து என்னோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷனுக்கு mamaearthோட இந்த க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாட் பண்ணும்போது எக்ஸாக்ட் ஷேடாக இருந்தது. பட் பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு அப்படியே என்னமோ வெள்ளை அடித்த மாதிரி ஆகிடுச்சு. ஆன் கேமராவில் மட்டும் இல்லாமல் ரியலாகவுமே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு பூதம் மாதிரி ஒரு ஃபீல் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆனால் எனக்கு நான் எக்ஸாக்ட் ஷேட் தான் நான் வந்து பிக் பண்ணேன். பட் இப்போ பிளெண்ட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஒயிட் கேன்வாஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு 2 to 3 times ட்ரை பண்ணிவிட்டு அதோட ஹானஸ்ட் ஃபீட்பேக் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து கொடுக்குறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸை வந்து சரி பண்ணுறதுக்கு நான் வந்து மெய்பெலினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் டிவைன் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணி விச் இஸ் எல்லாம் வெரி லைட் ஷேட், மீடியம் ஷேட், அதை வந்து எடுத்து கண்ணுக்கு கீழெல்லாம் வந்து பிரைட்னஸ் கொண்டு வரதுக்கு நான் இந்த ஷேடு வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கான்டோருக்கு இங்கே வந்து யூஸ் பண்ணுறது இன்சைட்லேருந்து அந்த கலர் வீல் இருந்தது இல்லையா, அந்த கான்டோர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு டீப் ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்து என்னோடய சீக்ஸில் அதுக்கப்புறம் ஜா லைனில் நோஸ்லலாம் வந்து எங்கெங்கே வந்து நல்ல ஷேப் கொடுக்கணுமோ அந்த இடத்துலலாம் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் சேல் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து 9th டிசம்பர்லேருந்து 14th டிசம்பர் வரைக்கும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஷன் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பிளெண்ட் பண்ண பிறகு நான் பியூட்டியோட ப்ளஷ் வந்து எடுக்கிறேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஷ் அப்ளிகேஷன்ஸ்க்கு இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஷோட பிக்மெண்டேஷன் பற்றி எனக்கு தெரியாததுனால கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ப்ரஷ் வச்சு வந்து நான் இதை வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டிலாக ஒரு சீம்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஹார்ஷான ப்ளஷ் எஃபெக்ட் வேணாம். அதனால நான் வந்து போட்டும் போடாத மாதிரி இருக்கிறதுக்கு வேண்டி தான் நான் இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணேன். இப்போ உங்களுக்கு வேணும் நல்லாவே எவிடெண்ட்டாக தெரியணும்னா அப்படியே நீங்கள் வந்து விட்டுடலாம். அந்த ஒரு ப்ரஷ் டெக்னிக்கும் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் விட்டுடலாம். ஓகேவா? ஸோ எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கு அடுத்து அப்புறம் பவுடர் வச்சு நம்ம கன்ஃபார்மாக வந்து செட் பண்ணணும். ஏன்னா க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எந்த இடத்துலையும் இழகாமல் இருக்கிறதுக்கு அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பவுடர் வச்சு ஃபுல் ஃபேஸையும் வந்து செட் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ நான் வந்து யூஸ் பண்ண பவுடர் வந்து பார்த்திங்கன்னா LA Girlோட Pro HD காம்பேக்ட் பவுடர் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கோட NC ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2000 இப்போ 3300 rupees. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் அரௌண்ட் 700-800 rupeesலேயே வந்து கிடைக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுடர்னே வந்து சொன்னால். கலர் சோனிக் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பாப்பில் இருந்து ஐஷேடோ பேலட் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு ப்ரௌன் ட்ரான்சிஷன் ஷேட் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் பிகாஸ் லைட் பிங்க் இல்லாததுனால ப்ரௌன் ட்ரான்சிஷன் ஷேட் வந்து கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் ஃபாலோட் பை ஒரு டீப் ப்ளம் ஷேட், அதாவது பிங்க் ஷேட். ஸோ அந்த பிங்க் ஷேட் வந்து லைக் அவுட்டர் கார்னர்ஸில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கலர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் நிறைய இந்த மாதிரி கலர்ஃபுல் ஐஸ் எல்லாம் பார்க்க விருப்பப்பட்டிருந்தால் மறக்காமல் இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய ஐ லுக்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த ஒரு ஐ லுக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே பேலட்டில் வந்து அந்த ஒரு ஷிம்மர் ஃபினிஷில் இருக்கும், அதே பிங்க் ஷேடு. ஸோ அந்த பிங்க் ஷேட் தான் வந்து எடுத்து நான் இப்போ வந்து இன்னர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னர் கார்னர்லேருந்து 3/4 ஆஃப் தி ஐ வரைக்கும் நான் வந்து அந்த ஐலிட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், டார்க் டு லைட் வரைக்கும். அண்ட் இன்னர் கார்னர்ஸில் வந்து அந்த ஷிம்மர்ஸ் அப்ளை பண்ணனால நல்ல ஒரு பாப் அவுட் மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைனர் போட்டுக்கிட்டேன். லைனர் வந்து ஒரு நார்மல் விங் லைனர் தான், யூஸ்வலாக நம்ம போடுறது தான். எனக்கு என்னதுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி யூஸ்வலாக இருக்கே, நம்ம வந்து வித்தியாசமாக ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் கொண்டு வந்தேன், நல்லா இருந்தது. ஆனால் என்னோட கேமராவோ இல்லை நானோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சொதப்பிட்டோம். அது உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி சொல்லுங்கள். ஐலைனர் போட்டுட்டு இந்த காஜல் ப்ராசஸ் தான் போட்டு முடிச்சிட்டேன். இதோடய நான் நிறுத்தியிருக்கலாம், இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும், சான்ஸே இருந்திருக்காது. பட் என்னோட ஆர்வக்கோளாறை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லூஸ் கிளிட்டர் பவுடர்ஸ் இருந்தது, அந்த கிளிட்டர் பவுடர் வந்து ஒரு ஜெல்லை வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். ஆக்சுவலாக கேமராக்கு பாருங்கள் ரொம்ப நல்லா எவிடெண்ட்டாக சூப்பராக இருக்குது லாங் ஷாட்ஸில். பட் ரொம்ப க்ளோஸ்அப் ஷாட்டில் வந்து நல்ல ஒரு ஃபாலோ அவுட்ஸ் இருந்தது. ஸோ நான் வந்து அந்த பவுடர் வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு பவுடர் யூஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி என்கிட்ட வந்து கிளிட்டர் லிக்விட் லைனர்ஸே இருந்தது, அதை யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கூடியும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் க்ளோஸ்அப் ஷாட்ஸில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன்னா அதெல்லாம் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதனால் என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியாமல் வந்து தவிக்கிறேன். இட்ஸ் ஓகே, பட் நாட் அ ப்ராப்ளம். மஸ்காரா அப்ளை பண்ணிட்டேன். மஸ்காரா அப்ளை பண்ண பிறகு நான் வந்து ஃபேஸில் வந்து இந்த மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ்ஸை வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபேஸ் வந்து நல்லா அந்த ஹைலைட்டர் வந்து பாப்ட் அவுட்டாக வந்து தெரியும். அண்ட் ஷைனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து நான் இப்போ லிப்ஸ்டிக் வந்து போட போகிறேன். லிப்ஸ்டிக் வந்து இங்கே வந்து ஒரு டீப் ப்ளம் ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக் வந்து எடுத்து போட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த லுக்குக்கு வந்து அது சூட் ஆகல ஒரு ஃபீல் இருந்தனால சரி இதை வந்து ஒரு ஆம்ப்ரே எஃபெக்டில் வந்து க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நம்ம வந்து தொடச்சி எடுத்துடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு ஆம்ப்ரே லுக் கொடுத்தீங்கன்னா உங்கள் லிப்ஸ் இன்னுமே உள்ள ஃபுல்லாக ப்ளம்ப்டாக வந்து தெரியும். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ லிப்பை வந்து ஃபுல்லாக நம்ம லிப்ஸ்டிக் போட்டு கவர் பண்ணிட்டோம் இல்லையா, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு கன்சீலர், ஓகேங்களா, அந்த கன்சீலர் வந்து இன்னர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணி விடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 to 3 டாட்ஸ் மட்டும் வச்சு விட்டுருங்க. வச்சுட்டு கையிலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து லைட்டாக வந்து மம் பண்ணிக்கோங்க. மம் பண்ணும்போது அது அப்பர் லிப்புக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஃபிங்கர்ஸில் ஒரு டச் கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா வந்து அந்த ஹார்ஷ் எட்ஜஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக தெரியும். நமக்கு அப்படி தெரிஞ்சால் நல்லா இருக்காது. கேமராக்கு வேணால் கூட நல்லாயிருக்கும், ஆனால் பக்கத்தில் வந்து யாராச்சும் என்னது அப்படின்னு கேட்டுட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பல்பு வாங்காமல் மொக்கை வாங்காமல் நம்ம கையில் வந்து இப்படி லிப்பில் வந்து இப்படி வந்து பிளெண்ட் பண்ணி விட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆம்ப்ரே எஃபெக்டில் ஒரு லிப் கலர் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் நம்ம லிப்ஸும் வந்து பார்க்க ஃபுல்லாகவும் ப்ளம்ப்டாகவும் தெரியும். டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சசரிஸ் எல்லாம் அப்படியே வந்து ஒன்றா வந்து வேர் பண்ணியாச்சு. அண்ட் இந்த லுக் எப்படி இருக்குது அண்ட் இந்த மாதிரியெல்லாம் நிறைய மேக்கப் லுக்ஸ் பார்க்க பிடிச்சிருந்தா இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ண. until then take care, டாடா, bye bye. இதயம் துள்ளுதடி